பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று அல்லாஹ்வுடைய ஒரு இஸ்மை பார்க்க இருக்கின்றோம். இதனை 100 தடவை ஓதி அதனுடன் யாசின் சூராயும் ஓதி நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் நிச்சயமாக கபூலாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, புதுசாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதை தொட்டால் நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். மேலும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆர்வமூட்டுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவாயாக, பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுடைய அனைத்து தேவைகள் நிறைவேற்றி கஷ்டங்களை போக்கி வாழ்க்கையிலே பரக்கத்தும் பாக்கியங்களும் வருமானத்தையும் தருவாயாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். எங்களுக்கும் அதுபோல தருவாயாக. கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்திலே கஷ்டம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே கஷ்டங்கள், துன்பங்கள், துயரம் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அதனை எவ்வாறு நாம் இறைவனிடத்திலிருந்து பிரார்த்தனை செய்து அதை சரி செய்து கொள்ள முடியும் என்பதை பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கென்று 99 நாமங்கள் இருக்கின்றன. அதிலே ரஹ்மான் என்பது மிகவும் அளவற்ற அருளாளன். அதாவது அந்த அருளுக்கு, அன்புக்கு இணையே இல்லை. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய பெயரை, அந்த ரஹ்மான் என்ற பெயரை கொண்டு நாம் துவா செய்யும் பொழுது, எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தை கஷ்டப்படும் பொழுது தாயை அந்த குழந்தையை அளிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எவ்வாறு உதவி செய்கிறாளோ, அதே போல் தாயை விட 70 மடங்கு, இன்னும் சொல்லப்போனால் கணக்கே இல்லாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா கருணை உள்ளவன். அந்த அல்லாஹை அழைக்கும் பொழுது நமக்கு உதவி நிச்சயமாக வெகு சீக்கிரம் கிடைக்கின்றது. இது எப்படின்னு சொன்னால், இந்த எப்படி ஓதுறதுன்னு சொன்னால், ரஹ்மான் சொன்னால் அளவற்ற அருளாளன். இந்த பெயரை நாம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்பு 100 தடவை ஓத வேண்டும். நம்ம எல்லாம் ஓதுறதெல்லாம் இந்த செலவாத்து எப்போதுமே எதை ஓதுனாலும் செலவாத்து கட்டாயம் 11 தடவை ஓதிட வேண்டும், 11 டைம்ஸ். அதுக்கப்புறம் 100 தடவை இந்த செலவாத், இந்த ரஹ்மான் யா ரஹ்மான் யா ரஹ்மான் யா ரஹ்மான் அளவற்ற அல்லாஹ்னே என்ற அடிப்படையில் நியத்து வைத்துக்கொண்டு 100 தடவை ஓத வேண்டும். ஓதிட்டு யாசின் சூறாவை 3 தடவை. இந்த யாசின் சூறா சாதாரணமாக ஓதி பழக்கப்பட்டவங்களுக்கு, இது காலையில் யார் ஓதுனாங்களோ அன்று அவங்களுக்கு போதுமையானது. ஹதீஸில் வருது, யாசின் சூறா ஓதுனாங்கன்னா அன்று முழுவதுக்கும் அவர்களுக்கு என்ன செய்யுது, போதுமான இருக்கின்றது. அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவருக்கு உதவி கிடைக்கிறது. அப்படிப்பட்ட அந்த யாசின் சூறா நம்ம திரும்ப திரும்ப ஓதிட்டு சொன்னோம்னா, ஓத போகும்போது 5 நிமிஷத்துலேயே ஓதக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்பீடு வந்துடும். இந்த யாசின் சூறா பார்க்கும்போது பார்த்துருப்போம், 5 நிமிஷத்துலேயே ஓதிடுவாங்க மேக்ஸிமம். சில பேர் 4 நிமிஷத்தில் ஓதுவாங்க. ஆனால் அதை ஓத 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 அது திரும்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த யாசின் சூறாவை நம்ம என்ன செய்யணும் சொன்னால், 3 தடவை ஓதிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய தேவைகளை, யா அல்லாஹ் கிருபையில் நாயனே, உன்னுடைய இந்த பேருடைய பறக்கத்தை கொண்டு என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவான்னு சொல்லிட்டு என்ன செய்யணுமோ 7 தடவை கேட்கணும். என்ன தேவையோ, யாழ் அவனுக்கு கிருபையை கொண்டு ஒரு ரஹ்மான் சொல்லிட்டு இந்த பேருடைய பறக்கத்தை கொண்டு என்னுடைய தேவை நிறைவேற்றுவாயா, கஷ்டங்களை போக்காயா, கடன்களை நீக்குவாயா, எது வேணுமோ 7 தடவை கேட்டு திரும்ப சலாத்து போகிறத ஓதிட்டு வந்தோம்னு சொன்னோம்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகள் உடனடியாக நீங்குவதை பார்க்க முடியும். இதே ரஹ்மான் சொல்லக்கூடிய இந்த பெயரை தஹஜ்ஜுத் நேரத்தில் தஹஜ்ஜுத் 8 ரக்காத் தொழுதுட்டு தஹஜ்ஜுத் திக்ரேசெல்லாம் செஞ்சுட்டு 1000 தடவை ஓதி பிரார்த்தனை செஞ்சோம்னு சொன்னால் அது நிச்சயமாக சீக்கிரமே கபூலாக காரணமாகிறது. ஏன்னா அல்லாஹ் இந்த இரவு நேரத்தில் 3ஆவது வானத்தில் முதல் வானத்தில் நிற்கின்றான். என்னிடத்தில் யாராவது கேட்குறீங்களா, தருகின்றேன். என்னுடைய பாவனை கேட்குறீங்களா, பாவத்தை மன்னிக்கின்றேன். என்னுடைய துவா செய்யுங்க, துவா ஏற்றுக்கொள்ளின்னு சொல்வதாக ஹதீஸில் வருகிறது. இப்போ அந்த சமயத்தில் அல்லாஹ்வை 1000 தடவை அழைத்து கேட்டால் நிச்சயமாக வெகு சீக்கிரமே உங்களுடைய கஷ்டங்கள் போய் உங்களுடைய தேவைகள் நிறைவேறுக்கிறது காரணமாகிறது. ஆகவே இதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறந்த இஸ்மு. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரும் கபூல் செய்வானாக. நம்ம எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நம்ம அல்லாஹ்ட்டேருந்து உதவி தேட நினைக்கும் பொழுது, அல்லாஹ்வின் உதவி நமக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படும் பொழுது, நாம் அல்லாஹ்வுடைய முழுமையான அடியானாக மாற வேண்டும். அதுதான் முக்கியம். எப்போ ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த ராஜாவுக்கு ஒரு அடிமை இருக்கிறார். என்ன சொன்னாலும் கேட்பார்னு சொன்னால் ராஜா அவருக்கு என்ன தேவை செஞ்சு கொடுப்பார். ராஜாவுடைய அடிமையாக இருக்கிறவர் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை.
சரிதானே? ஏன்னா எவ்வளோ தேவையெல்லாமே ராஜாட்ட இருக்குது, எதுக்கிட்ட கொடுத்துருவார். அதே மாதிரி நாம் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருப்பதை நிரூபிச்சிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம எதை கேட்டாலும் வந்துடுவோம். அப்போ நம்ம எப்படி நிரூபிப்பது? ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் தொழுகலை, நோம்பு நோக்கலை, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி இருந்தீங்க, பாவங்களாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒரே வார்த்தை, அஸ்தஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக, நான் உன் பக்கமே திரும்புகின்றேன். அவ்வளோதான். இதை நீங்கள் தமிழில் சொன்னாலும் சரி தான், உருதில் சொன்னால், அரபியில் சொன்னாலும் சரி தான். அஸ்தஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ்னு சொன்னாலும் சரி தான், இல்லது யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக உன் பக்கம் திரும்புகிறேன். இதான் அர்த்தம். அதுதான் அஸ்தஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். இதை ஒரு தடவை சொல்லிட்டு மனதார சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 5 நேர தொழுகையை அந்தந்த நேரம் தொழுங்க. சுன்னத்தான் நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத், இஷ்ராக், லுஹா, அவாமின் தொழுக முடிஞ்சு தொழுங்க. அதுக்கப்புறம் ஜக்காத்து, கடமையான ஜக்காத்து கொடுங்க. ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க. ரம்லானுடைய நோன்பை, ரம்லான் வரும்போது ரம்லான் நோன்பை முழுமையாக நோட்டு விடுங்கள். அப்புறம் வந்து ஹஜ்ஜு கடமையான ஹஜ் செஞ்சுருங்க. இது 5 கடமைகள் நீங்கள் வந்து விடாமல் செஞ்சுருங்க, நியத்து வச்சுக்கோங்க. அப்புறம் காலையான தஸ்பிஹாத்து, அல்லாஹ் நெருக்க தரக்கூடிய தஸ்பி. ஏன்னா இவ்வளோ வந்து அல்லாஹ் தூரமாக இருக்கிறோம், அல்லாஹ் நெருக்கத்தை பெறணும் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் தஸ்பிஹாத்துகள், அதாவது 3வது கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம், அது 100 தடவை. 4வது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. ரப்பி ஹப்லி முல்க இன்னக அன்தல் வஹ்ஹாப் 100 தடவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது 100 தடவை கட்டாயம் நீங்கள் வந்து காலை மேலே ஓதிட்டு வாங்க. மிகப்பெரிய பரக்கத்து இருக்குது. ஸலவாத்து 100 தடவை வந்தாவே 1000 தடவை அல்லாஹ் ரஹ்மத் இறங்குகிறது. அப்போ உங்களுக்கு என்ன தேவை, என்ன கஷ்டம் இருக்க போகுது, எல்லாமே சரியாயிடும். அப்போ குரானை, அல்லாஹ்வுடைய குரான், அல்லாஹ்வுடைய பேச்சு, அது அல்லாஹ்வுடைய தொடர்பு உங்களுக்கு வேணும். நினைச்சிங்க குரானை காலை மேலே ஒரு 1/2 மணி நேரம் ஓதுங்க. குரான் ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் குரான் எப்படி ஓதும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அல்லாஹ் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஓத முடியுமா? முடியும், ஓதியிருக்காங்க. பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ் வந்து குரானை லேசாகி இருக்கிறான். வழக்கு எஸ்ஸானல் குரான் திக்ரி ஃபஹ்மி முத்தக்கிர். நம்ம குரானை லேசாகி இருக்கோம். உங்களை யாரும் அதை சிந்திக்கக்கூடிய யாராவது இருக்கிறா நல்லா கேட்கின்றான். அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அந்த குரானை 3 மணி நேரத்தில் ஓதுறதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனா குரூப்பில் நினச்சிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். கணித்துக்குரிய அடுத்த உள்ள விஷயம் சொன்னால், இது நன்மையான விஷயம் செய்கிறீங்க, தீமையான விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். என்ன, அதாவது விபச்சாரம் செய்கிறது, குடிக்கிறது, சூதாடுறது. இப்போ சூதாட்டம்லாம் வந்து ரம்மி போட்டு அதிகமான மக்கள் பணத்தை இழக்கிறாங்க. சூதாட்டம்னு தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஒரு தடவை வரும், 1000 ரூபா வரும், உங்கள் சொத்தே கொண்டு போயிடும் சூதாட்டம். ஒரு காரணம் சூதாட்டத்துக்கு போயிடாதீங்க, ஏன்னா ஆசைப்படாதீங்க. அதாவது ஹலால் சூதாட்டம் என்பது ஹலால் கிடையாது, ஹராம். ஹராம் வந்து நீங்கள் ஹராமை சாப்பிட்டு நீங்கள் துவாசை எல்லாம் கபூல் செய்ய மாட்டான். இப்போ ஹலால் நமக்கு முக்கியம். அது ஒரு ஹலாலாக சம்பாதிப்பதும் வணக்கம் தான். அப்போ நீங்கள் சூதாட்டத்துக்கு போயிடாதீங்க. இப்போ சூதாட்டம், அதே மாதிரி வட்டி வாங்கிறது, கொள்ளை, தற்கொலை, மற்றபடி செய்வினை, இதெல்லாம் பெரும்பாவங்கள். இதை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். அப்போது இந்த நன்மையை செய்யுங்கள், தீமையை தவிர்த்து கொள்ளுங்கள். நபி சொன்னாங்க, நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்குச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் துவா செய்யுங்க, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்போ என்ன அர்த்தம்? நன்மையை நம்ம செய்யணும், நன்மையை ஏவணும், தீமையை விட்டு தவிர்க்கணும், தீமையை தடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம துவா கபூல். ஆகவே இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ எப்படி செய்கிறது? குறைஞ்சபட்சம் இந்த வீடியோவை 4 பேருக்கு 5 பேருக்கு ஷேர் பண்ணாவே நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்து அந்த கூட்டத்தில் ஆகிடுவீங்க. நீங்கள் நன்மையை செய்கிறீங்க, தீமையை விட்டு தவிர்த்து கொள்ள போகிறீங்க. எல்லாம் வர அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட கூட்டத்தில் என்னை உங்களை ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற விரும்பக்கூடியவங்க, அதாவது தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்க, தஹஜ்ஜத் தொழ ஆசை உள்ளவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் ஆன்மீகமான முறையில் அமரணும் ஆசைப்படக்கூடியவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கணும் ஆசைப்படக்கூடியவர்களுக்காக வேண்டி ரகசிய திக்ர், உயர்ந்த திக்ர் இருக்குது. அது திக்ரை யார் வந்து கற்றுக்கிற விரும்புகிறீங்களோ, இதெல்லாம் என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் என் நம்பருக்கு பேசி அனுப்புனா நான் உங்களை குரூப்பில் நினச்சிடுறேன். அந்த திக்ரி கற்றுத்தரேன் இன்ஷா அல்லாஹ். அதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து மனாமில்லை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நிச்சயமாக. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பேர் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுடைய மகாம், அதாவது உயர்ந்த இறைநேசர் ஆகக்கூடிய பாக்கியமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் அமரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட பாடங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்போம். உங்களை கொண்டு நபியுடைய தர்பாரில் அமர வைக்கக்கூடிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய முறையை தஹஜ்ஜத்தோடு இந்த திக்ரை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னென்னு சொன்னால் 9976841855 9976841855 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பேசி அனுப்புங்க. நம்ம உங்களுக்கு உதவி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இமயமர்களை வெற்றி பெற்று கொடுத்த என்னை உங்களை ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.